வணக்கம், வெல்கம் டு கதை நிலையம். நான் ஆதினி. நம்ம எல்லாருக்குமே நிறைய புண்ணியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போவோம். நம்ம பண்ண பாவம்லாம் சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் பண்ணாமலே நமக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும். எப்படின்னு சொல்லுங்க? ஆமாங்க, நம்ம சுற்றி இருக்க மனுஷங்க கிட்ட அன்பா நடந்துக்கிட்டாலே போதும், உங்களுக்கு பல மடங்கு புண்ணியம் கிடைக்குங்க. உங்க போன்ல எத்தனை கான்டாக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 200 இல்ல 500 இல்ல 1000, மேபி ஒரு சில பேர்கிட்ட அதை விட அதிகமாக கூட இருக்கலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த கான்டாக்ட்ஸ் லிஸ்ட்ல இருக்கிறதுல எத்தனை பேர் உங்ககிட்ட உண்மையான அன்போட பேசுறாங்க? அதே மாதிரி நீங்க எத்தனை பேருக்கிட்ட அதே உண்மையான அன்போடு பழகுறீங்க? உங்களுக்கு ப்ராப்ளம்னு வந்தா உடனே யாருக்கு கால் பண்ணுவீங்க? உங்களால கவுண்ட் பண்ண முடியுதா? ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு உண்மையை சொல்றேங்க, நம்மள பல பேர் வாழ்க்கையை எப்படி வாழ்றதுன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம். யாரோ நம்மளை பார்த்து ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு வாழ்றோம். மற்றவங்க நம்மளை பார்த்து மெச்சணும் அப்படின்னு வாழ்றோம். ஆனா அந்த அவர் உண்மையாவே நம்மள கேர் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா இல்லைங்க. அந்த அவர்களுக்காக நம் வாழ்க்கையே தொலைக்கிறோம், நம் சந்தோஷத்தை அவங்களுக்காக தொலைக்கிறோம், நம் கனவுகளை தொலைக்கிறோம். இதுதாங்க மிகப்பெரிய ட்ராஜடி. வெளியே பார்க்கும்போது எல்லாரும் நல்லவங்களாதான் தெரிவாங்க, நம்மளை பார்த்து சிரிப்பாங்க, என்ன ஆச்சுன்னு அக்கறையா கேட்பாங்க. ஆனா மனசுக்குள்ள நிறைய பேருக்கு வஞ்சகம் மட்டும்தான் இருக்கு. மற்றவங்கள ஜட்ஜ் பண்றது அவ்வளோ ஈஸியா போயிடுச்சு. இப்ப உன்னோட சக்சஸை பார்த்து வெளியில அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளோ பேர்ன் அவுட் ஆகுவாங்க. உன்னோட ஃபெயிலியரை பார்த்து அச்சோ பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. மனசுல வஞ்சம் வச்சுட்டு வெளியில ஆக்ட் பண்றோம். இத மத்தவங்க மட்டும் இல்ல, நாமளும் நிறைய பேருக்கு இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வாசகம், நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு சாத்தானும் இருக்கிறான், ஒரு கடவுளும் இருக்கிறான். இதாங்க உண்மை. ஒரு விஷயம் கவனமா கேளுங்களேன், நம்மள சுத்தி இருக்க எல்லாரும் ஃபேக் கிடையாது. ஏன், நாமளும் ஃபேக் கிடையாது. நமக்காக யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க, அந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்களுக்காக நாம உண்மையா இருப்போம் இல்லையா? நம்ம கஷ்டப்படும் போது நம்ம கேட்காமலே நமக்காக வந்து நிற்பாங்க. நம்ம வெற்றிய அவங்க வெற்றியா நினைச்சு கொண்டாடுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில மக்கள் நம்ம கூட இருந்தாலே போதுங்க, நம்ம வாழ்க்கையில எங்கேயோ போயிடலாம். இதுக்கப்புறம் நீங்க ஒரு டிசிஷன் எடுங்க. பார்க்கவே தெரியாத மனிதர்களுக்காக உங்க வாழ்க்கையை தொலைக்காதீங்க. உங்களை உண்மையா நேசிக்கிறவங்களுக்காக வாழ்ந்து பாருங்க. முக்கியமா உங்களுக்காக வாழுங்க. உண்மையான அன்பு கூட்டத்துல இல்லைங்க, அது ஒரு சின்ன அழைப்பில் இருக்கலாம், ஒரு மெல்லிய புன்னகையில் இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளை சுத்தி இருக்கவங்க கிட்ட அன்பா பேசி பழகுங்க. நன்றி. கதை நிலையம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட அந்த உண்மையான நபருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.